வணக்கம், வந்தனம். இது உங்கள் பிஸ்பைட்ஸ் தமிழ் பை சுந்தர். இது 5 மினிட்ஸ் பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ்க்கான நேரம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா, ஏஐ ரோபோட்ஸ் ஹவ் ஃபவுண்ட் தேர் பேக் ஆஃபீஸ், இட்ஸ் yet again இந்தியா. இதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிற ஆர்டிக்கிள். ஸோ ஏஐ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் இப்போது 2022 ரொம்ப ஏஐன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், சரிங்களா? ஆனால் அந்த ஏஐ பார்த்திங்கன்னா எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ChatGPT, கோபைலட், கிளாட், ஜெமினி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பட் இது மட்டுமே ஏஐ கிடையாது. நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்து நம்ம ஏஐன்னு நினச்சிக்கிட்டது என்னது? அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், அது ஹியூமனாய்டு ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது ஒரு நடமாடும் ஹியூமன் மாதிரியே இருக்க ஒரு ரியல் டூல், ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்க டூல், சரிங்களா? இந்த மாதிரி ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்லாம் இப்போ அடுத்த ஏஐயோட அடுத்த லேண்ட்ஸ்கேப்பில் அடுத்த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறது ஒரு ஃபேஸ் ஆஃப் ஏஐன்னு சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் அப்போ அடுத்த ஃபேஸ் வந்து ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். இதில் வந்து இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும். அப்போ எங்கே இருக்குன்னா எங்கேயும் இல்லைங்க, அதுதாங்க உண்மை, சரிங்களா? இப்போ இந்த ChatGPTலேயே நாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலையே. அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க, சைனாவில் பயங்கரமாக பண்ணாங்க, உலகம் ஃபுல்லாக நடந்தது. இப்போ தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஓரளவு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்லேயும் நம்ம இன்னும் பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணலை, பயங்கரமாலாம் இல்லை இந்த அட் திஸ் ப்ரெசன்ட். ஆனால் இதுதான் ரைட் டைம், அதுதான் இந்த ஆர்டிக்கிளில் பேசுகிறாங்க, சரிங்களா? இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குதுன்னு பேசுகிறாங்க, நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அவங்களாம் இப்போ இதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, அவங்க வந்து ஒரு பேக் ஆஃபீஸாக தான் செயல்படுறாங்க. ஸோ இப்போ ஐடி வரது அந்த டைம்லேயும் சரி, ஐடி அப்போவும் சரி, இந்த பிபிஓஸ்லாம் வரும்போது இந்தியா ஒரு பேக் ஆஃபீஸாக இருந்தோம். ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்தா யூஎஸில் தான் இருக்கும், யூரோப்லேயும். ஆனால் அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் நாமளாக இருப்போம், இந்த பிபிஓவாக நாம் இருப்போம். அவங்களோட சின்ன சின்ன பேக் ஆஃபீஸ் வேலைகள்லாம் பண்ணுற ஒரு சீப் ஒர்க் ஃபோர்ஸாக நம்ம இருந்தோம், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஏஐலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரோபோன்னு எடுத்துக்கிட்டால், ஹியூமனாய்டு ரோபோட்னு எடுத்துக்கிட்டால் அதை பில்ட் பண்ணிடுறோம். ஓகே, கரெக்ட். அதை வந்து நம்ம செய்கிற மோட்டார் அதெல்லாம் வச்சு அதை ஃபிசிக்கல் ஃபார்மாக செஞ்சிடுறோம். அதுக்கு சாஃப்ட்வேர் தேவை. சாஃப்ட்வேரும் அவங்க தான் தயாரிக்கிறாங்க, அவங்க போட்டுடுறாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. இப்போ ஹியூமனாக நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே நாளில் பெருசாகிட்டோமா? இல்லை, ஒரு நாளும் ட்ரெயின் ஆகி பயங்கரமாக அவங்க நமக்கு அப்பா அம்மா சொல்லித்தராங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே நம்ம இதாக வரும். அதே மாதிரி இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்க்கு ட்ரைனிங் டேட்டா செட் தேவை. அது வந்து சும்மா ஏதோ 10 நாள், 100 நாள், 1 மாதம் அப்படி கிடையாது. அது வந்து லட்சக்கணக்கான பேர்கிட்டேருந்து வர கோடிக்கணக்கான வீடியோஸ் தேவைப்படுது, சரிங்களா? பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டேட்டா செட் தேவைப்படுது. அதில் 1/4 தான் இப்போ கரண்ட்டாக இருக்குது. அதுதான் இந்த கட்டுரையில் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு டேட்டா பத்தலை, ட்ரைனிங் டேட்டா பத்தலை. இந்த ட்ரைனிங் டேட்டா வந்து சாதாரண டேட்டா கிடையாது, சரிங்களா? அது சும்மா ஏதோ தேர்ட் பர்சன்லேருந்து எடுத்த அந்த மாதிரி டேட்டா கிடையாது. இப்போ நான் ஒரு ரோபோனா, அப்போ எனக்கு தெரியணும்ல, கையை இப்படி மூவ் பண்ணணும், இப்படி மூவ் பண்ணணும், இப்போ பிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆங்கிளில் அந்த ட்ரைனிங் டேட்டா செட் வீடியோஸாக தேவைப்படுது. அதை எடுத்து கொடுக்குற ஒரு இடமா தான் இந்தியா அமைஞ்சிருக்கு, சரிங்களா? இப்போ இந்தியா ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் ஹையர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் இந்த கேமராவை அவங்களுக்கு ஃபிட் பண்ணி டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி அது மூலமாக டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், வேர் ஹவுஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக இருக்கட்டும். ஸோ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த டேட்டாவை வந்து வி ஆர் சப்ளைங் டு த ஃபாரின் ஏஐ கம்பெனிஸ் அண்ட் தே ஆர் ட்ரைனிங் த டேட்டா செட். ஸோ அப்போ என்ன, இந்தியா திருப்பி மறுபடியும் ஒரு பேக் ஆஃபீஸாக தான் செயல்படுது. இதுதான் இவங்க வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ் வருது, லைக் ஆட்வெப் மாதிரி, ரிலையன்ஸ் பேஸ் கம்பெனியாக வருது. பட் அவங்களுமே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை பில்ட் பண்ணுறது ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. அவங்களுக்கு நம்பர் 2 வந்து அவங்களோட ட்ரைனிங் டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணுறது இன்னும் கஷ்டமான வேலையாக இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்ட வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி யூன்பாக்ஸ், ஆட்வர்ப் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரோபோட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணல, இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணல, அதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணல. நான் சொன்ன மாதிரி அவங்க ஜஸ்ட்டு டேட்டாவை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்க வந்து டிப்ளாய்மெண்ட்ஸும் பண்ண முடியாது. டிப்ளாய்மெண்ட்ஸுங்கிற டேர்மை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க, சரிங்களா? ஸோ ஒரு ஹியூமனாய்டு ரோபோ வந்து ஆஸ் குட் ஆஸ் இட்ஸ் டிப்ளாய்மெண்ட், சரிங்களா? இப்போ எவ்வளோ ட்ரைனிங் டேட்டா செட்டே கொடுத்தாலும் கடைசியில் ரியலில் ஒரு ஃபேக்ட்ரியில் விட்டு அதை பண்ண வச்சு அதை பண்ணி அது மூலமாக கற்றுக்கிறதும் ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறது. நாம் தான் வந்து இன்னும் ஹியூமனாய்ட்ஸை பில்ட் பண்ணி பண்ணலை. ஸோ அவ்வளோ கம்பெனிஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து டிப்ளாய்மெண்ட்டாக நம்ம பண்ணுறதில்ல, சரிங்களா?
இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்ம லேகிங்காக இருக்கும். இதெல்லாம் பிடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியுங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கிளில் பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி அந்த மாதிரி இந்தியாவோட சயின்ஸ் ரிலேட்டடான டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இந்த ஹியூமனாய்ட்ஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க. பட் அது பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே டிஸ்கனெக்டடாக இருக்குது, இதெல்லாம் சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. பட் ஆனால் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸுங்கிறதுக்கு தேவைப்படுறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய ஃபெசிலிட்டிஸ் இந்த செல்ஸ் ஸ்கேட்டர்ட் லேப்ஸ் இல்லாமல் ஒருங்கிணைந்த ரிசர்ச் லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் லேப்ஸாக இருக்கட்டும், சப்ளை லேப்ஸாக இருக்கட்டும், டெஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் லேப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு ப்ராப்பரான செட்டப் வந்து இன்னும் இந்தியாவில் வரலை. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி இதுதான் கரெக்டான டைம். இப்போ தான் இன்னும் வந்து இந்தியா இஸ் நாட் மிஸ் தட் பஸ் ஃபார் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மிஸ் பண்ணல அந்த பஸ்ஸை. ஆனால் அதை ஏறத்துக்கு முயற்சி பண்ணுறோமானா அந்த முயற்சியும் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி திங் டு கம் அப் டுகெதர் அண்ட் புட் த எஃபர்ட் இன் த ரைட்ஸ் பிளேஸ். ஸோ தட் அவங்க வந்து இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸுங்கிற ஃப்யூச்சரிஸ்டிக்கான திங், பட் இதுதான் ஃப்யூச்சருங்கிறதுல நம்ம அடுத்த ஸ்டெப்பை லீப் எடுத்து ஒரு வளர்ந்த நாட்டை நோக்கி போக முடியும். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ் ஆர்டிக்கல் சம்மரி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை பேஜ். தேங்க்யூ.